எங்க அம்மா எழுந்துட்டா கொலவைய போடு, பண்ணாரி பாதத்தில் பூஜைய போடு. எங்க தாத்தா எங்க அப்பா கூட்டு போனாரு, எங்க அப்பா எங்களுக்கு விட்டு போயிருக்காரு. என் உயிர் உள்ள வரைக்கும் ஒரு ஜார் நிலத்தை கூட அடுத்தவனுக்கு தர மாட்டேன். மாமா இதாங்க மாமா காஃபி. கஸ்தூரி பரவாயில்லையே, என் குரலை கேட்டுட்டே காஃபி கொண்டு வந்துட்டியே. ஆமா நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கு மாமா. கஸ்தூரி உனக்கு காலேஜுக்கு நேரமால? இதோ கிளம்பிட்டேன். ஏப்பா தனசேகர வீட்டுல வேலைக்காரங்க இல்லையா? அவனோட பெரிய தொல்லையா போச்சுங்க அம்மா. அடிக்கடி லீவ் போட்டு ஊருக்கு போயிடுறான். அண்ணா போயிட்டு அண்ணா. கஸ்தூரி ஒரு நிமிஷம். வாங்கம்மா.
அண்ணா பணம் ஒரு 1000 ரூபா வேணும். டேய், சாவி பீரோவிலே தான்டா இருக்கு, வேணுங்கிறது எடுத்துக்க வேண்டியது தானே. சரிண்ணா. தனசேகர, பணத்தை பணமா மதிக்கணும்ப்பா, மதிக்க கூடாது. மாமா, கடல்ல இருந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டா கடல் ஆழம் குறைஞ்சிருவா போகுது. ஒரு சொம்பு தண்ணினாலும் குறைஞ்சது தானப்பா. சரி அண்ணா, நான் வரேண்ணா. தனசேகரா, இப்போ நான் வந்தது என்னன்னா உன் கல்யாணத்தை பற்றி பேசலான்னு தான் வந்தேன். கல்யாணமா? இப்போ என்ன மாமா அவசரம்? இப்படியே சொல்லி சொல்லி காலத்தை கடத்தாத. இங்கே பாரு, எவ்வளவுதான் வசதியாக வாழ்ந்தாலும் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தாய்க்கு அப்புறம் ஒரு தாரம் வேணும்பா. வீட்டை யார் வேணுனாலும் பெருக்கலாம், ஆனால் ஒரு குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு பெண்ணு அவசியம் வேணும். மாமா, தங்கச்சி கஸ்தூரி கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணால் பரவாயில்ல. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க மாமா, அதுக்கு முன்னே நான் கல்யாணம் பண்ணேன். யாரோ பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்கப்பா. ஊர் அப்படியும் பேசும் இப்படியும் பேசும், அதை பற்றி நமக்கு என்ன? இங்கே பாரு, நான் பொண்ணை பார்த்துட்டேன், பொண்ணு வீட்டில் எல்லாம் பேசி முடிச்சிட்டேன், ஜாதகமும் பார்த்துட்டேன். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா மாமா, எதுக்கு தம்பி சுந்தரத்துக்கிட்டேயும் கஸ்தூரிகிட்டையும் அவங்க அபிப்பிராயத்தை கேட்டுட்டு அப்புறம் நான் முடிவு சொல்கிறேன் மாமா. என்னப்பா இப்படி மடத்தனமா பேசுற? இங்க பாரு, கல்யாணம் உனக்கா இல்ல உன் தம்பி தங்கைக்கா? அவங்க அபிப்பிராயத்தை கேட்கறதுக்கு கல்யாணம் நீ பண்ணிக்கிற, உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லு. அபிப்பிராயம் என்ன? நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த மாசமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், உன்னுடைய சொந்த பந்தங்களுடைய விலாசத்தை ரெடி பண்ண, நான் பத்திரிக்கையோட வரேன். அட்டா ஆமா, என்ன நீ ஒரு தடவை கூட பார்க்கல, எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? நீங்களும் தான் என்ன பார்க்கல, நீங்க மட்டும் எப்படி சரின்னு சொன்னீங்க? உன்னோட நல்ல குணத்தை பத்தி மாமா விவரமா சொன்னாரு. குடும்பத்துக்கு குணமுள்ள பொண்ணு தான் வேணும்னு சரின்னு சொல்லிட்டேன். நீ எப்படி சம்மதம் சொன்ன? நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் நானும் பெரியவங்களா பார்த்து சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா இந்த வீட்டுக்கு நீ தான் மகாராணி. அப்போ நீங்க மகாராஜாவா? இளவரசனா இளவரசன் கூட உண்டு. அச்சோ, இப்பதான் முதலரவே, அதுக்குள்ள இளவரசனும் இளவரசியும் எங்கிருந்து வந்தாங்களா? சுமதி, நான் நமக்கு வரப்போற வாரிசை பத்தி சொல்லல, என் தம்பியும் தங்கைகளை பத்தி சொன்னேன். எனக்கு அவங்க குழந்தை மாதிரி தானே. இங்க பாருங்க, அவங்க உங்களுக்கு மட்டும் குழந்தைங்க இல்லை, எனக்கும் அவங்க குழந்தைங்க தான், புரியுதா? இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே மாதிரி அவங்கள நல்ல வெளியில நான் கொண்டு போவேன், போதுமா? உன்னை நான் மனைவியாக அடைஞ்சதுக்கு அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். உண்மையிலுமே நான் தாங்க கொடுத்து வச்சவன் உங்களை மாதிரி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு. ஏன்னா அப்படி பார்க்குறீங்க? இந்த இனிமையான நேரத்தில் பேசி நேரத்தை வீணாக்க வேணாம்னு பார்த்தேன். என்னங்க இது, இந்த மாதிரி இரவுகள் எத்தனையோ வரும் போகும், ஆனால் உங்கள் மனசை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கும் என் மனசை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இரவு செலவானாயிட்டு போகுதே. சரி, பாலாரிட்ட இருக்குது, குடிங்க. முதல்ல நீ குடி. நீங்கள் குடிங்க. தாழம்பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சி பேசு, விடுதும் இல்லை வாசலும் இல்லை அன்புக்கு பஞ்சம் இல்லை. தாலேலோ தாலேலோ, தாழம்பூவே வாசம் வீசு, தாயின் தாயே கொஞ்சி பேசு.
அடிக்கும் கண்ட கண்ணுபடும் நெஞ்சத்திலே நெஞ்சத்திலே ஊஞ்சல் கட்டி அறிவரோ பாடோ அன்புக்கு கண்டமில்லை தாயேயோ தாயேயோ தாழம்பூவே வாசம் வீசு தாயின் தாயே சங்கிப் பேசு இந்த பப்ளிக் பார்க்ல சந்திக்கிறது பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு 60 வயசு வரைக்கும் கல்யாணமே ஆகுதுன்னு நினைப்பாங்க. ஆமா, இப்படி தைரியமே இல்லாத ஆம்பளைய காதலிச்சா 60 வயசு என்ன 90 வயசு ஆனாலும் கன்னியாவே தான் இருக்கணும். என்ன கிண்டல் பண்றியா? உன்னாலதான் நம்ம கல்யாணமே லேட் ஆகிட்டு இருக்கு. உங்க அண்ணன் கல்யாணம் முடியும்னு சொன்னேன், முடிஞ்சு கேட்டா என் படிப்பு முடியும்னு சொல்ற. அது முடிஞ்சு கேட்டா வேலை கிடைக்கும்னு சொல்லுவா. இப்படி வேலை கிடைக்கும் போது உனக்கு 60 வயசு ஆகிடாது. சரி, நாளைக்கே எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க அண்ணன் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறேன். போதுமா? இப்பயாவது எங்க வீட்டுக்கு வர சொன்னியா? ஆமா, என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்த போற? இவர்தான் என்னோட இவருன்னு சொல்ல போறேன். முஞ்சா பாரு, இத பாருங்க. முதல்ல சாதாரணமா வாங்க, அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து எங்க அண்ணன் கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறேன். அப்புறம் நம்மளுக்கு கல்யாண நேரம். என்ன, போதுமா? போதும் போதும், ரொம்ப லேட் பண்ணாத. லேட் பண்ணா நான் ரூட்டை மாத்திக்குவேன். அப்புறம் காதலம் கைவிட்டான்னு சொல்லிட்டு கடற்கரையில் உட்காந்து சோக பாட்டு பாட வேண்டியதுதான். நாங்க ரூட்டை மாத்திக்கிட்டா தேவதாஸ் மாதிரி எல்லாம் தாடி வளர்த்துக்காம சோக பாட்டுலாம் பாடாம உன்னை விட ஒரு அழகான பொண்ணா பார்த்து இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு காரில் வந்து நிற்பேன். ஆம்பளைங்களை புத்தியே காட்டிட்டீங்கல்ல. நீங்க மட்டும் என்னவா? அப்பா அம்மா தான் முக்கியம், அவங்க பேச்சும் கேட்பேன், என்ன மறந்துடுங்க அப்படின்ட்டு ஜாக்கெட்டை மாத்துற மாதிரி தட்டி ஆம்பளைங்களை மாத்திட்டே இருப்பீங்க. பொண்ணுங்களை சாதாரணமா இடப்படாதீங்க. ஒருத்தனை மனசார நினைச்சிட்டா அவ சாகர வரைக்கும் மாறவே மாட்டான். நீ சொல்றதெல்லாம் அந்த காலம். இந்த கால பெண்களுக்கு பர்சனாலிட்டி இருக்கணும், இல்லாட்டி பணமாவது இருக்கணும். ஆம்பளைங்களும் அப்படிதான். எங்கிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட அந்த ரெண்டுமே இருக்கு. அதை விட கோபமே வராத குணம் இருக்கு. இன்னொன்னா எது? அதான் கோமே வராத குணமா? சரி சரி, லேட் ஆகுது. பெருமாள் மேட்ல ரமேஷ் கடை வந்திருக்கான், டிஃபன் சாப்பிடலாமா? டிஃபனு இங்கயா? ஏன் சாப்பாட்டுக்கு நான் அலையிறேன். சரி வா.
படுக்க முடியல. ஸ்டாண்ட் போடியா கீழ விழுந்துறப்போதே. நீ தொட்டு விழுந்துறாதயா நாசமா போறோனே. சுந்தரி சுந்தரி உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. காரியமா? என்ன காரியம்? சீக்கிரம் சொல்லித்தால, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. இங்க இருக்கிற இந்த சாமானம் இது என் சாமானம் தான். இதை அப்படியே தூக்கி சைக்கிள் வச்சுட்டு போனே அங்க பெருமகள் மேட்டில் போய் இறக்கி விட்டு போயிட்டுனா போதும். என் சாமானமும் சீக்கிரம் கூட்டு போய் சேர்ந்துடும். நான் அப்படி சொகுசா வந்துடுவேன். யோ, நான் போறதே அத்துவானம். இதுல உன் சாமானத்தை தூக்கி வச்சு நான் எங்கயா போறது? என்னால சத்தியமா அழுத்தவே முடியாதியா. சுந்தரி, உனக்கு அழுது கஷ்டமா இருந்தா என்கிட்ட விட்டுடு. நான் ஏறி அழுதுன்னு வச்சுக்கோ, சும்மா குயின்னு போவோம். எப்படி போவோம்? இந்த ராக்கெட் விடுவாங்களே, ராக்கெட்டு நம்ம இவங்கெல்லாம் விட்டாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு சும்மா குயின்னு போவோம். யோ, எதை உட்கார இடம் கொடுத்தா நீ படுக்கிறதுக்கு பாய் விருப்பு போல இருக்க. பாரு போட போதே. சரி, மனசு வந்து இதை தூக்கி வச்சுட்டு போலாமே நினைச்சேன். நீ எப்ப இப்படி பேசுனியோ உன் டப்பாவை கிழிக்காம விட மாட்டேயா. சுந்தரி, நீ என்ன தப்பா கணக்கு போட்ட பாத்தியா? நான் மட்டும் ஏறி அழுத்திக்கிட்டு உன்னை நடக்கடிச்சா கூட்டு போவங்க இருந்தாங்க. நீ மட்டும் ஏறி சைக்கிள்ல உட்காரு. நான் சும்மா சைக்கிள் பாரு எப்படி ஓட்டி போ தெரியுமா? எப்படி ஓட்டிப்பா? அப்படியே ஓட்டிட்டே போயிருவேன். எனக்கு அடுத்துட்டு போயிருவேன்னு சொல்லு. நான் சேலம்லாம் வரமாட்டேன். நான் இப்படியே கொண்டு போய் பெருவாள் மேட்டில் நறுக்கி விட்டு போயிடுறேன். நீ சந்தை போய் பஸ் ஏறி போயிரு. ஏயா இங்க பாரு. பாத்தியா, சின்ன கேரியா, அதுல எப்படி சாமானத்தை தூக்கி வைக்க முடியும்? சுந்தரி, கேரி சின்னதா இருந்தானா பெருசா இருந்தானா நல்லா வைக்கிறதா சாமானத்தை வந்து சாயாமா சரியாமா நல்லா வச்சோம்னு வச்சுக்கோ, சும்மா பஞ்சகலி குதி இடம்ல போவோம். ஆமா ஆமா, ரொம்ப சூப்பரா போகும். அது இருக்கட்டும், இங்க வாங்க. என்ன சுந்தரி? பொம்பளை கூட்டம் என்ன சுந்தரி ஓடி வந்தாங்க. ஆமா பாரு. ஆமா, நீ ரொம்ப காம்ப்ளன் குடிப்பியோ? அப்படியே எங்க அம்மா எனக்கு வாங்கியே தரலையா? இல்ல, நீ என்னோட உயரமாகறியா தான் கேட்டேன். குடிச்சிருப்பியோ என்னமோன்னு. ஏன் உன்னை தட்டி தட்டி வளர்த்தாங்களோ? இவ்வளவு குட்டையா வளர்ந்துருக்க? ஆமா ஆமா, எங்க அம்மாவை கேட்டாதான் தெரியும். அதே மாதிரி எங்க அம்மாவை கேட்டாதான் தெரியும். சரி சரி, இங்க பா. சொல்லு சுந்தரி. இங்க பாரு, நீ அந்த சாமானத்தை தூக்கி வச்சிருவ. நான் எங்க உட்கார்ந்து வருது? உன் தலையிலயா? அட லூச, இங்க வா. இவ்வளவு பெரிய கம்பி எது கொடுத்துக்கிறாங்க? இதுல நீ ஏறி ஜங்குன்னு உட்காந்து வச்சுக்கோ, நான் ஓட்டிட்டு போயிருவேன். இதுல உட்கார்றதுக்கு கொடுத்திருக்காங்க. என்ன படுக்கிறதுக்கு கொடுத்துக்கிறாங்க? அட கடவுளே, சத்தியமா இது எனக்கு உட்காரவே தெரியாதியா? நீ நல்லா ஜங்குன்னு ஏறி உட்கார, நான் ஓட்டிட்டு போறேன் மட்டும் பாரு. நான் நிறைய பத்தி ஓட்டு போயிருக்கிறேன். அதான் உன் முகரை பார்த்தாலே தெரியுது. சரி சரி, நேரமாகுதே, சீக்கிரம் பொருள்ல ஏத்து போலாம். சுந்தரி, இது அப்படியே கொஞ்சம் விரிச்சு புடியா. என்னது இழுத்து பிடிக்கிறதா? சுந்தரி, இந்த கேரியர் கிளிப்பு கொஞ்சம் இழுத்து புடின்னு சொல்லி சொன்னேன். இழுத்து பிடினியா? ஆமா. சரி சரி, நான் கேர்ல இழுத்து விரிச்சு பிடிக்கிறேன். நீ சாமானத்தை வை. நீ நீ விரிச்சு புடி, நான் பாரு வைக்கிறேன் பாருப்பா. ஏய், எவன்டாவன் எம்பட கேரியர்ல உம்பட சாமானத்தை வைக்கிற? கண்ட கண்ட நாயெல்லாம் சாமானத்தை வைக்க வேடா, கேரியர் வாங்கி வச்சிருக்க. ஏயா வைக்க போற நேரத்துல ஏயா இப்படி வந்து விவசாயம் இல்லாம பேசிட்டு இருக்கிற? வண்டிகார அம்மாவே என் சாமானத்தை வைக்க சொல்லி பிடிச்சு இவர் வந்து மழை பிடிக்கிறது வட்டாரு. இவரு அங்க இருந்து பெருமாள் மேட்ல இருந்து ஏன்டா சொல்ல மாட்டா? ஏன் சொல்ல மாட்டா? சாமானம் தேஞ்சா என்ன, முறிஞ்சா அவளுக்கு என்ன? முந்தான சீலையை உதறி போட்டு மொழு 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 போயிடுவா. யோ,